திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் தகாத உறவில் இருந்த பெண்ணை சுத்தியலால் அடித்து கொன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. துறையூரை அடுத்த கலிங்கமுடையான்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் மல்லிகா. கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்த இவருக்கும் கோனேரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த உறவினர் பழனிசாமி என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்து வந்ததாக தெரிகிறது. பழனிசாமிக்கு சொந்தமான பூர்வீக இடத்தை விற்பனை செய்து அதற்கான முன்பணம் 5 லட்சம் ரூபாயை மல்லிகாவிடம் அவர் கொடுத்துள்ளார். பின்னர் பணத்தை கேட்கும்போது கள்ளக்காதலி மல்லிகா பணம் இல்லை என கூறியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பழனிசாமி மல்லிகாவிற்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவர் அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது சுத்தியலால் தலையில் அடித்து கொலை செய்தார். பின்னர் கொலை செய்த பழனிசாமி துறையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மல்லிகாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.